அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எப்படி ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நம் இலக்குகளை எப்படி வேகமாகவும் மிக சுலபமாகவும் நம்மை நோக்கி கவர்ந்திழுப்பது அதை தான் பார்க்க போகிறோம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சு வச்சிட்ருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அட்ராக்ட் பண்ணணும், என்னுடைய கோல்ஸை நான் அடையணும், யூனிவர்ஸ் கிட்ட நான் கேட்டு என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கணும் அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வெளிப்படுத்துதல். எதை வெளிப்படுத்தணும்? நம் இதயத்தின் ஆசைகளை வெளிப்படுத்தணும். யார்கிட்ட வெளிப்படுத்தணும்? அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஓப்பனாக திறந்த மனசோட என்னுடைய ஆசைகளை நான் வெளிப்படுத்தணும். என்ன மாதிரி ஆசைகளை வெளிப்படுத்தணும்? உயர்ந்த நோக்கம் கொண்ட ஆசைகளாக அது இருக்கணும். இவ்வாறு என்னுடைய உயர்ந்த நோக்கம் கொண்ட என் இதயத்தின் ஆசைகளை பிரபஞ்ச சக்தி கிட்ட முழுமையாக திறந்த மனசோடு நான் சமர்ப்பணம் பண்ணும்போது அது என்னை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுது. நான் அதை தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை. அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு காகத்துக்கு தான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கவலை. அது ஒரே சோகமயமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய ஃப்ரெண்டான கிளிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது, ஏதாவது ஐடியா கேட்குது, குயில்கிட்ட கேட்குது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. நீ ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிக்கோ, நீ வெள்ளையாக மாறிடுவேன்னு ஐடியா தராங்க. காகமும் அதே மாதிரி சாயத்தை பூசிக்குது. 2 நாள் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு 2 நாள் கழித்து பெரிய புயல், ஜோனு மழை பெய்யுது. காக்கா ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு, சாயெல்லாம் வெளுத்து போச்சு. காகத்துக்கு ஒரே மன வருத்தம். இந்த மன வருத்தத்தில் சோகமான காக்கா அப்படியே திக்கு தசை தெரியாமல் கால் போன போக்கில் நடந்து போயிட்டே இருக்கு. அப்போ இறைவனுடைய குரலானது ஒலிக்குது. காகமே, எங்கே போயிட்டுருக்க? ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் ரொம்ப ஆசாசியாக கலராக மாறணும்னு நினச்சேன், வெள்ளையாக மாறணும்னு நினச்சேன். அதனால் நான் வெள்ளை சாயத்தை பூசிக்கிட்டேன். திடீர்னு மழை பெஞ்சு என் சாயெல்லாம் வெளுத்து போச்சு. கடவுளே, எனக்கு இது மிகுந்த மன உளைச்சலை தந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது. கடவுள் கேட்குறாரு, நீ உனக்காக சாயம் பூசிக்கிட்டியா, இல்லை உன்னை சுற்றி இருக்கவங்க கேலி கிண்டல் பண்ணாங்கன்றதுக்காக சாயத்தை பூசிக்கிட்டியான்னு கேட்குறாங்க. அப்போ தான் காகத்துக்கு ஒரு விஷயமே புரியுது. அதனுடைய சொந்த விருப்பமே அது கிடையாது. எல்லாரும் தன்னை கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்றதுக்காக அதை தன்னுடைய விருப்பமாக நினச்சி அதுக்காக பல நாள் தன்னை கஷ்டப்படுத்தி இப்படி போலியான ஒரு சாயத்தை பூசிக்கிச்சு. இந்த நாண புரிதல் காகத்துக்கு ஏற்பட்ட உடனே அதனுடைய கவலை, துக்கம், விரக்தி எல்லாமே மாயமாக மறைஞ்சிடுச்சு. அப்போ ஈர்ப்பு விதி எனக்கு ஒரே நாளில் வேலை செஞ்சிடணும், என் வாழ்க்கையை ஒரே நாளில் தலைகீழாக புரட்டி போட்டுடணும், ஒரே நாளில் நான் கோடீஸ்வரனாக மாறிடணும் அப்படின்னு நாம் செய்யக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் அந்த காகம் பூசிய சாயம் போல ஒரு நாள் வெளுத்து போயிடும். ஒரு மடை மாற்றம், நமக்குள்ள ஒரு ரசவாதம் நிகழாததால் ஒரு அவநம்பிக்கை எட்டி பார்த்த உடனே இந்த பிரபஞ்சமெல்லாம் பொய், இந்த விதிகள்லாம் பொய், இந்த பயிற்சிகள் எல்லாமே போலியானவை, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும். எனக்கு மட்டும் வாழ்க்கை இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு, நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போய் மாட்டிப்போம். உண்மையாகவே ஒரு மனிதன் தன்னை ஒரு மடை மாற்றத்திற்கு, ரசவாதத்திற்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயார் பண்ணும்போது, தன்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கும் போது அவர் எண்ணிய அனைத்துமே ஈடேறும். அப்போ தான் அவங்க காந்தம் மாதிரி மாறுவாங்க. தன்னை நோக்கி அனைத்து வளங்களையும் நலங்களையும் அன்பையும் தொடர்ந்து அவங்க அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ்க்கு 5 படிநிலைகள் இருக்குது. இந்த படிநிலைகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற தெளிவான நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் உயரிய நோக்கமாக இருக்கணும். இது உங்களுடைய சொந்த நோக்கமாக இருக்கணும். சமுதாயத்திற்காகவோ உங்களை சுற்றி இருக்க மக்களுக்காகவோ போலியாக அடுத்தவர்களுடைய நோக்கத்தை உங்கள் நோக்கமாக கருதக்கூடாது. உங்களுக்கு தேவைப்படுவது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, வீடு, காரு, என்ன பௌதிக பொருட்களாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய சொந்த விருப்பமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஊருக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்களா, உங்களுக்காக பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் செல்ஃப் செக் பண்ணியே ஆகணும். உங்களுடைய சொந்த நோக்கம் மட்டுமே மேனிஃபெஸ்ட் ஆகும். அடுத்தவர்களுக்காக போலியாக நீங்கள் போடுற அத்தனை வேஷங்களும் இங்கே எந்த பயனுமே உங்களுக்கு தராது. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது உங்களுக்கு என்ன வேணும், அந்த தெளிவு இருக்கணும். இப்போ உங்கள் நோக்கத்தை நீங்கள் தெளிவாக டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ நாம் பயிற்சிக்குள்ளே போகலாம். இந்த பயிற்சி 5 படிநிலைகளை கொண்டது. முதல் படி,
நீங்கள் ஒரு அமைதியான மனநிலையில் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஒரு 10 நிமிஷம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்குங்க. கண்களை மூடிக்குங்க. உங்களுடைய முழு கவனமும் உங்கள் சுவாசத்தின் மீது இருக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சு, இதில் மட்டுமே உங்கள் கவனம் இருக்கணும். தலை முதல் பாதம் வரை நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும். தளர்வாக உட்காரணும். எந்த இடத்துலையும் இறுக்கம் இருக்கக்கூடாது. இப்பொழுது உங்கள் உடல் முழுவதும் போதுமான அளவுக்கு தளர்வானதும் 2வது படிக்கு நாம் போகிறோம். விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். நீங்கள் எந்த நோக்கத்தை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நோக்கம் ஏற்கனவே உங்களுக்கு நடக்கின்ற நிகழ்வை தத்ரூபமாக ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் ஒவ்வொரு சீனாக காட்சி பண்ணி பார்க்கணும். நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த பயிற்சியை செய்கிறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற உடல் ஆரோக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்க, எப்படி உங்களோட வேலைகளை எனர்ஜியாக செய்கிறீங்க, அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும். பணத்திற்காக இந்த பயிற்சியை செய்கிறீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட தொகை உங்கள் கைகளில் கிடைச்சதுக்கப்புறம் என்ன வேலை நீங்கள் செய்வீங்க, எதுக்காக அந்த பணம் வேணும், என்ன பொருள் வாங்குவீங்க, அதை விலாவாரியாக பார்க்கணும். நிறுத்தி நிதானமாக பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச பைக்கோ காரோ வாங்குறதுக்காக இந்த பயிற்சியை நீங்கள் செய்கிறீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அதை வாங்கிட்டீங்க. அதை எப்படி நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் அதை எப்படி நீங்கள் காமிக்கிறீங்க, எப்படி சொல்லி சந்தோஷப்படுறீங்க, அந்த காட்சிகளை பார்க்கணும். அந்த காட்சியில் உங்களுடைய ஐம்புலன்களையும் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் பணத்திற்காக இந்த பயிற்சியை செய்யும்போது அந்த பணத்தை எண்ணும்போது என்ன சவுண்டு வருது, அதை கைகளில் நீங்கள் தொடும்போது என்ன உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படுது, பணத்தின் வாசனை எப்படி இருக்குது, இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அந்த நிகழ்வு உங்கள் இதயத்தில் எந்த மாதிரி உணர்வை நிரப்புது, இது எல்லாத்தையும் விலாவரியாக நீங்கள் பார்க்கணும். 3வது படி நன்றி உணர்வு. இப்போ நீங்கள் விருப்பப்பட்டது உங்கள் கைகளில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்த பிரபஞ்ச சக்தி கிட்ட ஆத்மார்த்தமாக நீங்கள் நன்றியாக சொல்கிறீங்க. அதை சொல்லும்போது உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. என் அன்பு பிரபஞ்சமே, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த அனுபவத்தை தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு கொடான கொடி நன்றிகள் அப்படின்னு உங்களுடைய நன்றியை கொட்டி தீர்த்துருங்க. 4வது படி சரணாகதி. உங்களுடைய இதயத்தின் இந்த ஆசையை அந்த சக்தி கிட்ட டோட்டலாக சரண்டர் பண்ணணும். சரணாகதி அப்படின்னா அதில் எந்த பயமும் இருக்காது, எந்த அவநம்பிக்கையும் இருக்காது, எந்த தயக்கமும் இருக்காது. இது நடக்குமா, நடக்காதா, நாளைக்கு நடக்கலனா என்ன ஆகும், அந்த மாதிரி ஓவர் திங்கிங் எதுவுமே இருக்காது. இனிமேல் என் பிரபஞ்சம் என்னை வழி நடத்தும், என் கரங்களில் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரபஞ்சத்தின் வேலை அப்படின்னு உறுதியோடு, வைராகியத்தோடு, தைரியமாக உங்களுடைய தினசரி வேலைகளை நீங்கள் பார்க்க போயிடுவீங்க. அதுதான் உண்மையான சரணாகதி. உள்ளுக்குள் பயம் இருந்தாலோ அவநம்பிக்கை இருந்தாலோ நீங்கள் முழுமையாக பிரபஞ்சத்தை சரணடையலைன்னு அர்த்தம். கடைசி படிநிலை ஆக்ஷன், செயல்கள். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெளிவாக காட்சிப்படுத்தி பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்த பிறகு உங்களுடைய தினசரி வேலையை பார்க்க போயிடணும். எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுற இடம் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு தான். நான் மெடிடேஷன் பண்ணுவேன், நான் பக்கம் பக்கமாக நன்றி எழுதுவேன், ஆனால் என்னுடைய ஆக்ஷனை நான் சரியாகவே பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசை, நான் இன்டர்வியூ போக மாட்டேன், ஒரு ரெஸ்யூம் கூட டைப் பண்ண மாட்டேன், நான் ரூம்லேயே உட்காண்டிருப்பேன், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? உங்களுக்கு சரியான நோக்கம் இருக்கணும், அதை தெளிவாக காட்சிப்படுத்தி பார்க்கணும், அதை திறந்த மனதோடு பிரபஞ்சத்திடம் சரண்டர் பண்ணணும். பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய தினசரி வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு ஒரு ஹாப்பியான உணர்வு வெளிப்படுத்தி செய்ய ஆரம்பிக்கணும். உங்களுக்கு கார் வாங்குறது விருப்பமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி உங்கள் பைக்கு கிட்ட என்ன மாதிரி கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க, எப்படி அதை பார்த்துக்கிறீங்க, எந்த விதத்தில் நன்றியை வெளிப்படுத்துகிறீங்க, அதுதான் முக்கியம். யார் ஒருவர் ஒரு நாள் முழுக்க தனக்கு எது வேண்டாம் அப்படின்றதுலேருந்து எனக்கு எது வேண்டும் அதில் கவனம் வைக்கிறாங்களோ, எது பிடிக்காது அதிலிருந்து எனக்கு எது பிடிக்கும் அதில் கவனம் வைக்கிறாங்களோ, எனக்கு எது தேவையில்லை அதிலிருந்து எனக்கு எது தேவை அதில் கவனம் வைக்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை
நிச்சயமாக 100% அவங்க விருப்பப்பட்ட மாதிரி மாறும். கவனம் எங்கே போகுதோ சக்தி அங்கே தான் பாயும். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் வேணாமோ, எதெல்லாம் பிடிக்காதோ, எதெல்லாம் தேவையில்லையோ அதிலே நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது பல்கி பெருகும், மல்டிப்பிள் ஆகும். அப்போ சரியான நோக்கத்தோடு உங்களுடைய கவனத்தை சரியாக திசை திருப்ப தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது உங்களை நோக்கி விரைவாக வந்தே தீரும். இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சிரிக்க தெரிஞ்சால் போதும், எல்லாமே அற்புதமாக மாறும். யார் ஒரு நாள் முழுக்க நன்றியாலையும் கருணையாலையும் அன்பாலையும் மகிழ்ச்சியாலையும் தன்னுடைய வைப்ரேஷனை, தன்னுடைய எனர்ஜி லெவலை அதிகமாக மாற்றுறாங்களோ அவங்க நினச்சது அத்தனையும் அவங்க வேகமாக அட்ராக்ட் பண்ணுவாங்க. யார் சிரிக்க கூட மறந்துட்டாங்களோ, 24 hours சோகப்பாட்டே பாடிட்டு இருக்காங்களோ, வாழ்க்கையை வெறுத்துட்டு விரக்தியில் இருக்காங்களோ, அவங்களோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு லோவாக போகுதோ அந்த அளவுக்கு அவங்க கனவு வாழ்க்கை கனவாகவே போயிடும். என் அன்பு உறவுகளே, தெளிவான ஒரு மனதோட தியானத்தன்மையில் ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக ஒரு நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது, இந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் உங்களை நோக்கி அது பாய்ந்து வரும். நீங்கள் அதை தேடி ஓட வேண்டியதில்லை. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில், மேனிஃபெஸ்டேஷனில் எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய டவுட், என்னுடைய கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அடிக்கடி கேட்குற டவுட், நான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினா எனக்கு தோல்வியே வராதா, எனக்கு எந்த கஷ்டமுமே வராதா அப்படின்றது தான். நீங்கள் பிரபஞ்சத்தை சரணடையாமல் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே நம்பி பயணப்படும் போது நீங்கள் ஒரு தோல்வியை சந்திக்கும் போது உடஞ்சிடுவீங்க, மூளையில் போய் உட்காந்துடுவீங்க, போதுண்டா இந்த வாழ்க்கைன்னு வெறுத்துடுவீங்க. மீறிய ஒரு சக்தி கிட்ட நீங்கள் சரணடையும் போது, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணப்படும் போது, எதிர்பாராத அவமானங்களும் எதிர்பாராத தோல்வியும் சந்திக்கும் போது நீங்கள் தோண்டு போக மாட்டீங்க. தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட வலிமையாக முன்னோக்கி பயணப்படுவீங்க. அப்போ இந்த ஈர்ப்பு விதி, சரணடைதல், இது எல்லாமே தோக்காமல் ஜெயிக்கணுன்றதை கற்றுத்தரத்துக்கு கிடையாது. வெற்றியை நோக்கி பயணப்படும் போது ஏற்படக்கூடிய தோல்வியும் நீங்கள் கற்றுக்கொள்றதுக்காக ஒரு பாடம் தானே தவிர்த்து அதுலேயே நீங்கள் முடங்கி போகிறதுக்கு கிடையாது. நீங்கள் 24 hours பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக இதை பண்ணலை. நீங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது அது இந்த உலகத்தின் தப்பு கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற மக்களின் தப்பு கிடையாது, நீங்கள் தான் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தெளிவுக்கான பயிற்சி இது. உங்கள் சக்தி நிலையை மாற்றும் போது உங்கள் உலகமும் மாறும் என்ற புரிதலுக்கான பயிற்சி இது. எனக்கு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு நல்ல பண வசதி இருக்குது, என்னுடைய உறவுகள்லாம் அன்புமயமாக இருக்காங்க, எனக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது. அந்த டைமில் நான் பாசிட்டிவாக இருக்கேனா இல்லையான்றது பெரிய விஷயம் கிடையாது. என்னை சுற்றி சாதகமான சூழல் எதுவுமே இல்லைனாலும், என்னை சுற்றி போதுமான அன்பு இல்லைனாலும், எனக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருந்தாலும், அது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நான் தான் விதை போட்டிருக்கேன் அப்படின்ற விழிப்புணர்வை வளர்த்துக்குன்னு மன உறுதியை அதிகப்படுத்தி ஒரே ஒரு அடி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் 99 அடி கீழே இறங்கி வரும். உங்களுக்காக எல்லா மாயாஜாலத்தையும் பண்ணித்தரும், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். நீங்கள் இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், சவால்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் ஆழ்மன குப்பையின் வெளிப்பாடு, பிரபஞ்சத்திடம் இருந்து மிக தூரமாக இருப்பதன் அறிகுறி. என்னைக்கு நீங்கள் இந்த ஆழ்மன குப்பையெல்லாம் வெளியே தூக்கி போடுறீங்களோ, என்னைக்கு உங்கள் மனதினுடைய ட்ராமா மாயையிலிருந்து வீழ்ச்சிக்கிறீங்களோ, உங்களுடைய விழிப்புணர்வை வளர்த்துக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களால் 100% திறந்த மனதோடு பிரபஞ்சத்தை சரணடைய முடியும். உங்கள் இதயத்தின் ஆசைகளை உரிமையாக அதுக்கிட்ட கேட்டு பெற முடியும். அதுதான் உண்மையான ஈர்ப்பு விதி, அதுதான் உண்மையான மேனிஃபெஸ்டேஷன், அதுதான் உண்மையான ஒரு ரகசியம், அதுதான் உண்மையான ஒரு மாயாஜாலமான வாழ்க்கை. என் அன்பு உறவுகளே, படைத்தவன் உங்களுடன் துணை இருக்க பயம் எதற்கு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.